Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Jurassic World Chaos Theory Season 3 Episode 1. ஓபன் பண்ணா டெலானியா யூனிவர்சிட்டியை காட்டுறாங்க. அங்க சக் டெசாய்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபசர் ஒருத்தர் போன்ல பேசிக்கிட்டு அவர் பாட்டுக்கு வெளியில வந்துட்டு இருப்பாரு. என்ன பேசிட்டு இருப்பாருன்னா, நீங்க செனட்டர் ஃபேஸ பார்க்கணுமே, அவர்கிட்ட லீவிஸ பத்தியும் பயோசினை பத்தியும் சொல்லி அவங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க. ஆனா என்ன ஏமாத்த முடியல அப்படின்ட்டு அவன் சீன் போட்டுட்டு இருக்கும்போது தூரத்துல கருக்கு முறுக்குன்னு ஏதோ ஒரு சவுண்ட் ஒண்ணு கேட்கும். என்ன சத்தம் இதுன்னு சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே போகும்போது மறுபடியும் கருக்கு முறுக்குன்னு சவுண்டு. என்ன ஏதோ சரியில்லைன்னு அப்படியே போன்ல பேசிக்கிட்டே போனா கீழே பாத்தீங்கன்னா அந்த டோரா மண்டை இருக்காளே, அதான் அட்ராசி ராப்டர்ஸ விசிலடிச்சே கண்ட்ரோல் பண்ணுவாளே, அந்த டோரா மண்டக்காரி நின்னுட்டு இருப்பா. அவளை பார்த்தோன்னே இவனுக்கு அள்ளு விடும். ராப்டர்ஸ வச்சு லாக் பண்ணி காதுகிட்ட ஏதோ குசு குசு குசுன்னு போய் சொல்லுவா. சொன்ன உடனே அதை கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆவான். அவனை சும்மா விட்டாளா இல்லையான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி நம்ம ப்ரூக்லினை காட்டுறாங்க. அவ தான் லாஸ்டா சீசன் முடியும் போது பிரைவேட் ஜெட்ல அந்த சயோனா கூட போயிட்டாலே, இவ இப்பதான் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சது. சரி, தெரிஞ்ச உடனே திருப்பி இவங்க கூட வந்து சேர்ந்துருவான்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு வில்லி கூடியே போயிட்டாலே அப்படின்னு நம்ம ஆளுங்க எல்லாத்துக்குமே ரொம்ப கவலை. என்ன போறப்ப இவங்க கேட்ட மாதிரி பம்பியோட முட்டையை மட்டும் கொடுத்துட்டு போயிருவா. இப்ப என்னன்னா நம்ம ஆளுக்கு இன்னுமே அவ உயிரோட இருக்காங்கிற விஷயத்தையே நம்ப முடியல. இல்ல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, புரோக்கர் கூட இவ எப்படி போகலாம், நம்மள மொத்தமா இப்படி விட்டுட்டு போயிட்டாலே நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படி இப்படின்னு ஒரு செட் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு செட் அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி கலவரம் போயிட்டு இருக்கும் போது அங்க ஏகப்பட்ட வண்டிங்க வந்துட்டு இருக்கும். ஆத்தாடி, அடுத்த ஆளுங்க வந்துட்டானுங்களா, இவனுங்களும் புரோக்கர் கூட்டமா டைனோசர்ஸ் வியாபாரம் பண்ண வந்திருக்காங்களான்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஏரோப்ளேன் ஒன்னு வந்து லேண்ட் ஆகும். அதுல இருந்து வந்தது பேரி செம்பேன்னு ஒரு ஆளு. இது யாரு தெரியுதா? ஜுராசிக் வேர்ல்டுல நம்ம ஹீரோ ஓவன் கிரேடி இருக்காருல்ல, அவரோட கொலிக் தான். அதான் ராப்டாஸை ட்ரெயின் பண்ணும்போது கூட இருந்தாருல்ல, அவர்தான். இவரை பத்தி நம்ம டேரியஸ்க்கு நல்லாவே தெரியும். அண்ட் டேரியஸையும் அவருக்கு நல்லாவே தெரியும்னு வைங்க. அப்புறம் மீட் பண்ணி பேசிக்குவாங்க. டேரிக்கு இவங்க எல்லாத்த பத்தியுமே நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ பிரெஞ்சு இன்டெலிஜென்ஸ்ல அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ புரூக்லின் போனாலே ஒரு ஜெட்டு அவங்கள ரொம்ப நாளா இவங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அதனாலதான் இப்ப அவங்கள பிடிக்க இங்க வந்திருப்பாரு. நீங்க எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை எழுத்துட்டு இருக்கீங்க? இந்த பிளேனு அடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் போக போகுது. உங்களை வீட்டுல சேஃப்டியா கொண்டு போய் விட்டுறேன். இனிமேட்டு இந்த மாதிரி ஆபத்தான இடத்துக்கெல்லாம் வராதீங்கன்னு சொல்லிட்டு போவாரு. இவரை நம்பலாமா வேண்டாமான்னு நம்மளுக்கு கொஞ்சம் பீதி. பட் டேரியஸ்க்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்குது. அதனால வாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நேரா பிளைன்ல ஏறிடுவாங்க. அப்போ பிளைன்ல பாத்தீங்கன்னா சில பல டைனோசர்ஸ்களும் இருக்கும். இப்படி அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்க இருக்க சீட்ல போய் உட்காருவாங்கன்னு வைங்க. என்ன கெஞ்சி தான் பென்னு மேல செம்ம கான்ல இருக்கான். அவனுக்கு புரூக்லின் உயிரோட இருக்கான்னு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது உண்மை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி இருக்கணும்ல, அவன் சொல்லாம விட்டுட்டானேன்னு கடுப்பு. சரி, எல்லாம் சேஃப்டியா பிளைன்ல ஏறி கிளம்பிட்டாங்கன்னு வைங்க. போகும்போது கெஞ்சி ஏதாச்சும் கடுப்புல உளறிட்டு இருப்பான். பென்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறானாமா. கெஞ்சி என்ன சொன்னாலும் கரெக்ட், நம்ம அதைத்தான் ஃபாலோ பண்ணும் அப்படி இப்படிம்பா. பின்ன கடுப்புல இருக்கால, ஏதாச்சும் ஜால்ரா போட்டு தானே சரி பண்ண முடியும். அவன் கடுப்பு தாங்க முடியாம கத்திடுவான். புரூக்லின் உயிரோட இருந்தும் நீ ஏன் எங்க கிட்ட சொல்லல, இதெல்லாமே ஓன் தப்பு தான்பா. அவ சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா நான் எப்படி சொல்ல முடியும்பா? இங்க அத்தனை பேர் கவலைப்பட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்த அவ சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்கிறதுக்காக சொல்லாம இருந்திருக்கியாடா அறிவு கட்டவனேன்னு கடுப்புல கத்துவான். டேரியஸ் தான் கொஞ்சம் பொறுமையா இருங்கடா, அதான் உயிரோட தானே இருக்கான், முதல்ல அதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல, ஃப்ரீயா விடுங்க. இன்னுமே புரூக்லின் மேல கெஞ்சிக்கு கடுப்பு தான். ஏன்னா இவங்க கூட வராம அவ அந்த வில்லி கூட போயிருக்கா. பட் இருந்தாலும் பம்பியோட எக்க கொடுத்துட்டு இங்க ஆபத்து இருக்குன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டு தானே போயிருக்கா. அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம அவ மேல கோவப்பண்ணுங்கிற மாதிரி கேட்பாங்க. இருந்தாலும் கெஞ்சி திருப்பி திருப்பி அதையே தான் சொல்லிட்டு இருப்பான். அவ உயிரோட இருக்க விஷயத்த நம்ம கிட்ட சொல்லவே இல்லையேன்னு. அது மட்டும் இல்லாம இப்படி விட்டுட்டு போனவளை திருப்பி போய் காப்பாத்தணுமா, இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி அவனே கேட்பான். அவனுக்கு காப்பாத்தணும் தான் உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா கோவத்துல இந்த மாதிரி பேசிட்டு இருப்பான். சாமி என்ன சொல்லுவான்னா, நம்ம எல்லாம் ஃபேமிலி, அதை கைவிடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த டைம் பேரி ஏரோப்ளைனை ஆட்டோ பைலட் மோட்ல போட்டுட்டு நம்ம ஆளுங்க கிட்ட கேஷுவலா வந்து பேசிட்டு இருப்பான். நியூப்ளார் 6ன்னா 6 பேர் இருப்பாங்க. புரூக்லின் மிஸ் ஆகுறா. ஆமா, உங்களுக்கு செனகல்ல என்ன வேலை? அவ டைனோசர் கடத்துற கும்பல் கூட ஒர்க் பண்றான்னு சொல்லி அவளை காப்பாத்த வந்தீங்களா? அது மட்டும் இல்லாம இப்ப புரூக்லின் சேர்ந்திருக்க ஆள் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே நம்பர் 1 டைனோசர் பிடிக்கிற கும்பல். இதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியும்னு நம்ம ஆளுக்கு ஷாக்கு. பிரெஞ்சு இன்டெலிஜென்ஸ் மூலியமா தெரிஞ்சதும்பா. சோ இப்படியே ஒன்னொன்னா நோண்டி கேட்கும் போது நம்ம ஆளுக்கு கொஞ்சம் கடுப்பாகும். சரி, இப்ப இவங்க ஃபர்ஸ்ட் எங்க போறாங்கன்னா மியூனிக்கு போய் அங்க இருக்க மெடிக்கல் சென்டர்ல டைனோசர்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த பிளான் பண்ணுவோம். அண்ட் அங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருக்காது, நீங்க பாட்டுக்கு கேஷுவலா இருக்கலாம்பா. எப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிடுவானா. பரவாயில்ல, நிறைய விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு அப்படியே 2 பேரும் போய் பேச்சு கொடுப்பானுங்க. சரி, இப்போ இவங்க மியூனிக்கு போறது அந்த சயோனாக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அவன் நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லுவியான்னு கேட்பான். ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி அவ வேற எங்கேயோ போயிட்டு இருக்காளாமா. இப்போ அவங்களோட வேலையே அவளை பிடிக்கிறதா. அவளை மட்டும் பிடிச்சிட்டா ஏகப்பட்ட பேர் லாக் ஆவானுங்க. சரி, புரூக்லின் எதுக்காக அந்த சயோனா கூட போய் சேர்ந்து
இருந்துகிட்டு இருக்கான்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்பான். டேரியஸ் இல்ல எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமேன்னு சொல்லி இவங்க எல்லாம் எப்படி இங்க வந்தாங்க, அப்புறம் என்னென்னலாம் சம்பவம் பார்த்தாங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்தை பத்தி சொல்லுவான். அங்க கெஞ்சி பாத்தீங்கன்னா வாய முறாம்பா. இவன் லூஸ் மாதிரி வளரிடுவானா. பேரி பார்த்துட்டு மிரண்டுவாரு. ஏன்னா இவன் சொன்ன பாதி விஷயம் அவங்க இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாம் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தது. பரவாயில்ல, பயலுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதே நேரம் இங்க யாஸ்மினாவும் சாமியும் புரூக்லினை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. சாமிக்கும் புரூக்லின் மேல கொஞ்சம் கோவம் தான். ஏன்னா இவங்க எல்லாருமே ஃபேமிலி மாதிரி. அப்படி இருக்கும்போது அவ அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம அவ பாட்டுக்கு தனியா கிளம்பிடுவா, யாரையும் பெருசா கண்டுக்கிறதே இல்லை. அப்படி இருக்கும்போது அவ ஃபேமிலியாவே இதை நினைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவா. யாஸ்மினா தான் இருந்துட்டு நமக்கு தெரியும்ல அந்த சயனோ வந்து ரொம்பவும் மோசமானவ, அவளுக்கும் தெரியாமையா இருக்கும், மேபி அவளை விட்டுட்டு வர முடியாத நிலைமையில இருந்ததுனால அவ வந்திருக்க மாட்டா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சாமி பாத்தீங்கன்னா எதையோ பார்த்து பீதியில இருப்பா. அதே நேரம் இங்க நம்ம பயிலுக ஒரே குழப்பத்துல வருவானுங்க. என்னன்னா பேரி இவங்களை கூட்டு போய் எப்படியும் புடிச்சு வச்சுக்க தான் பார்ப்பான், அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா நம்மளை அரெஸ்ட் பண்ண போறாங்களா, நம்மளுக்கு பஞ்சாயத்து தானா, அவசரப்பட்டு இவனை நம்பிட்டோமே, இப்போ இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா இவங்களால புரூக்லினுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது. சோ எப்படியாச்சும் இந்த பேரி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும். ஆனா இவங்க தான் ஏரோப்ளேன்ல பறந்துகிட்டு இருக்காங்களே, இங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆக முடியும், அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பானுங்க. அப்பதான் யாஸ்மினா ஒரு குண்டை தூக்கி போடுவா. என்னன்னா அங்க உள்ள இருக்க கென்ட்ரோசாரஸ் வந்து சுத்தமா பிரீத் பண்ணவே இல்லை. செக் பண்ணி பார்த்தா நிஜமாவே அதுகிட்ட எந்த ஒரு அசைவும் இல்லை. அவ்வளவுதான், ஏதாச்சும் பண்ணி இதை காப்பாத்தணும்னு சொல்லி எல்லாம் அறக்க பறக்க அங்க அங்கன்னு ஓடிட்டு இருப்பாங்க. யாஸ்மினா தான் மேலெல்லாம் ஏறி உட்காந்து மிதின்னு மீச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஊசி போறேன்னு டோஸ் கொஞ்சம் அதிகமா எடுப்பாளா. பென் எல்லாம் பதறுவான். ஏன்னா அதிகமா டோசேஜ் போட்டா அது செத்து போயிடும், ஆல்ரெடி அதை சும்மா விட்டாலே செத்து தான் போகும், அதுக்கு இதையாச்சும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு குத்து. எல்லாம் அப்படியே ஆர்வமா ஆன்னு வெயிட் பண்ணுவாங்க, சரியாகணும்னு பாத்தீங்கன்னா டப்புன்னு எந்திரிச்சிரும். அவ்வளவுதான், அவ்வளவு சந்தோஷம். அப்ப என்ன பண்ணும், அறக்க பறக்க அடிச்சு புடிச்சு வெளியில வந்து டோரை மூடணும்ல. இவங்க அதை பண்ணாம சூப்பர் காப்பாத்திட்டோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது எந்திரிச்சு வெளியில ஓடி வரும். உடனே அடிச்சு புடிச்சு டோரை மூடுவாங்க. ஆனா மூடுறதுக்குள்ள இடிச்சு தள்ளிட்டு வெளியில வந்துடும். அது என்னதான் ஹெர்பிவோரஸா இருந்தாலும் அங்கிட்டும் இங்கிட்டும் அது ஆட்டம் போட்டுச்சுன்னா என்ன ஆகும், ஒன்னும் பண்ண முடியாது. எல்லாம் அறக்க பறக்க அங்கங்கன்னு தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. இங்க பேரிக்கு என்ன இது பிளேனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அதிர்வு தெரியுது அப்படின்ட்டு லைட்டா காதை கொடுத்து கேட்டுட்டு இருப்பான். எல்லாம் கதற சவுண்ட் கேட்கும். உடனே ஆட்டோ பைலட் மோட்ல போட்டுட்டு அடிச்சு புடிச்சு அறக்க பறக்க வந்து பார்த்தா நம்ம ஆளுங்க அந்த டைனோசர் கூட கபடி ஆடிட்டு இருப்பாங்க. ஒரு இன்ஜெக்ஷனை போட்டா அது பாட்டுக்கு மயங்கிரும், அதைத்தான் போட வருவான். ஆனா அது கண்ணா பின்னாடி இடிச்சதுல கையில இருந்த துப்பாக்கி மிஸ் ஆகி கீழே விழுந்துரும். அந்த டைனோசராச்சும் சும்மா இருந்தா பரவாயில்ல, இங்கிட்டும் அங்கிட்டும் அதோட வாழை வச்சு அடிச்சதுல பிளேன்ல ஓட்ட விழுந்துருச்சு. சூப்பர்ல. இப்ப பிளேன் பாத்தீங்கன்னா செங்குத்துக்கு கீழே விழுந்துட்டு இருக்குது. எப்படியா நிலைமை போச்சுன்னா கண்டிப்பா அத்தனை பேத்துக்கு சங்குதான். எப்படியாச்சும் பிளேனை ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு கெஞ்சியும் பெண்ணும் நேரா அந்த கேபினெட்டுக்கு போவாங்க. கெஞ்சி தான் இப்ப பிளேனை ஓட்ட போறான். அதே நேரம் இங்க டேரியஸ் பாத்தீங்கன்னா அந்த டைனோசர் காலுக்கு அடியில எல்லாம் பூந்து எப்படியாச்சும் கன் எடுத்து அதை சுட்டு மயக்கம் போட வச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவா, மிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பிளேன் அப்படியே திருப்புவானுங்க பாருங்க, அத்தனை பேருமே பிளைங்ல போவாங்க. இப்ப என்னன்னா அந்த கன்னு அந்த பிளேனோட ஓட்டையில போய் லாக் ஆகி நின்னுட்டு இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான், வெளியில விழுந்துரும். சாமி தான் விடக்கூடாதுன்னு அடிச்சு புடிச்சு போய் எப்படியோ கன் எடுத்துருவா. ஆனா அந்த டைம் அந்த டைனோசரோட வால் அவளை வந்து அடிக்க வரும். ஜஸ்ட் மிஸ்ல வந்து பேரி காப்பாத்திருப்பான். கொஞ்சம் விட்டுருந்தா போதும், சாமியோட பாடி ஜல்லிக்கரண்டி மாதிரி ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அவளும் எய்ம் பண்ணி சுட போவா. அவ்வளவு நேரம் நல்லா போயிட்டு இருந்த பிளேன் மறுபடியும் ஜர்க்காக ஆரம்பிச்சிடும். என்னடானா இவனு அட்டுமலியம் பண்ணிட்டு இருப்பானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிட்டும் இங்கிட்டும் முழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கியரை பிடிச்சி அப்படியே மேல இழுப்பானுங்க. அவங்களால முடியல, பட் இருந்தாலும் முழு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அப்படியே பிளேனை மேல தூக்குவானுங்க. இங்க பாத்தீங்கன்னா சாமி எப்படியோ இன்ஜெக்ஷன் போட்டுட்டான். என்ன போட்ட அடுத்த செகண்ட் பிளேன் வந்து கிராஷ் லேண்டிங் ஆயிருக்கும். நல்ல வேளை யாருக்கும் எந்த உயிர் சேதமும் இல்லைன்னு வைங்க. பேரி எல்லாரும் நல்லா தான் இருக்காங்களான்னு பார்த்துட்டு ஹெல்ப்புக்காக கால் பண்ணிட்டு இருப்பான். இப்பதான் குரூப் மீட்டிங். என்னன்னா பேரி இவங்க சைடு சப்போர்ட்டுக்கு இல்லன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த டைமை யூஸ் பண்ணி தான் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும். ஆனா குளிர் பயங்கரமா இருக்குது. சரி அவன் சாமி எல்லாம் காப்பாத்திருக்கானே, இவரை போய் நம்ப வேண்டாம் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி யாஸ்மினா சொல்லுவா. காப்பாத்திருக்கான், ஆனா புரூக்லின் பாத்தீங்கன்னா இப்ப தப்பு பண்ணிட்டு இருக்கான், அதுல இவங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். சோ அதனால இவங்களை அவன் ஃப்ரீயா விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க எப்படியாச்சும் புரூக்லினை காப்பாத்தணும். என்னதான் அவன் மேல கோவம் இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு தெரியற வரைக்கும் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி சொல்லுவான். சாமிக்கு ஓகேவான்னு கேட்டா முதல்ல நம்ம சேஃபான ஒரு இடத்துக்கு போவோம், அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசுவாங்க போது நம்ம பென்னு சந்தோஷமா ஒரு விஷயத்த சொல்லுவான். என்னன்னா பேரி வந்து இப்ப கால் பண்ணி ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான்ல, இவங்க இருக்க கோஆர்டினேட்ஸ் அவன் சொல்லியிருப்பான். என்னன்னா இட்டாலியன் பார்டர்ல இருக்காங்க, இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனா போதும், நம்ம பென்னோட கேர்ள் ஃபிரெண்ட் வீடு நார்தர்ன் இட்டாலியில தான் இருக்குது, நம்ம எல்லாம் அங்க போய் சேஃப்டியா இருந்துக்கலாம். பானா நம்ம ஆளுங்க அப்படியே முழிப்பாங்க. ஏன்னா இவனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்கிறத யாருமே நம்பல. அதனால நம்பணும்னா வாங்க நான் கூட்டு போறேன்மா. இந்த பிரெஞ்சு இன்டெலிஜென்ட் கிட்ட மாட்டி நம்ம சிக்கி சின்னாபினமா இருக்கு, எஸ்கேப் ஆறதான் நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டு அவன் பேசிட்டு இருந்த அந்த கேப்ல இவங்க எல்லாம் எஸ்கேப். அவன் எங்க சுத்தி முத்தி தேடிட்டு இருப்பான், இங்க இருந்து அந்த பொருசுங்க எங்க போச்சுங்கன்னு. அதே நேரம் இந்த சயானாவும் புரூக்லினும் பாத்தீங்கன்னா அவங்க இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ சயானா பாத்தீங்கன்னா புரூக்லினுக்கு ஒரு ரோபோட்டாம் கிஃப்ட் கொடுப்பான். அதை பார்த்துட்டு நம்ம புரூக்லின் பாத்தீங்கன்னா அப்படியே திருன்னு முழிப்பா. இனி இதுக்கப்புறம் புரூக்லினை காப்பாத்த போறாங்களா இல்ல சயானா இவளை காவு கொடுக்க போறாளான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.